அதுக்கு தேவையான பொருட்கள் கேழ்வரகு மாவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, குப்பைமேனி, முருங்கைக்கீரை, உப்பு, துருவன இஞ்சி, சீரகம், குப்பைக்கீரை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். நம்ம ஏன் கேழ்வரகு ரொட்டி பண்ண போகிறோம் அப்படின்னா, கேழ்வரகு வந்து ஹை கால்சியம், அதாவது சுண்ணாம்பு சத்து ரொம்ப அதிகமான உள்ள ஒரு சிறுதானியம். அதிலிருந்து நாம் இப்போது ரொட்டி பண்ண போகிறோம். நான் 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு இணையாக கீரை வகைகள் நான் எடுத்துக்க போகிறேன். அதாவது எல்லா கீரையும் சேர்ந்து 1 கப் நான் எடுத்துக்க போகிறேன். அதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா அலசிடுங்க. நல்லா அலசிட்டு பொடிசாக அரிஞ்சிக்கணும். இப்போ ஒரு சிலர் வந்து அரிஞ்சிட்டு அலசுகிற வழக்கம் இருக்குது. அது வந்து ரொம்ப தப்பானது. ஏன் அப்படின்னா, தண்ணியில் கரையிற ஒரு சில சத்துக்கள் இருக்குது. அந்த சத்துக்கள் வந்து அரிஞ்சிட்டு அலசுகிறப்போ அது வந்து வீணாக போயிடும். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெறுமனே ரொட்டி சாப்பிடாம அதோட அதிகமான சத்துக்கள் உள்ள கீரை வகைகளை நம்ம சேர்த்துருக்கோம். அதோட 2 பச்சை மிளகாய், 3 வெங்காயம், இதையும் நம்ம நல்லா பொடிசாக அரிஞ்சு அதோட சேர்த்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப குளிர்ச்சியான பொருள். நம்ம பெரிய வெங்காயத்தை காட்டிலும் சின்ன வெங்காயத்தில் 2600 மடங்கு மருத்துவ குணம் அதிகம். நல்லா பொடிசாக அரிஞ்ச பச்சை மிளகாய். நம்ம காரத்துக்காக பச்சை மிளகா தான் சேர்த்த போகிறோம். துருவி வச்ச இஞ்சி, சிறிதளவு ஜீரகம், உப்பு, இதெல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு, அதாவது ரொட்டி பதத்துக்கு தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நம்ம அடையில் தான் கீரை வகைகள் அதிகமாக சேர்த்துவோம். இந்த மாதிரி தனியாகவும் கீரையை சேர்த்து நம்ம ரொட்டி பண்ண முடியும். நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கிட்டு காஞ்ச தோசை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, நம்ம இதுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் பயன்படுத்தலாம். இப்போ நார்மலாக கடையில் கிடைக்கிற ரீஃபைண்ட் ஆயில், அதாவது சுத்தப்படுத்தப்பட்ட எண்ணெயை விட இந்த கடலெண்ணெயிலையும் நல்லெண்ணெயிலையும் நமக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது. அந்த கடலெண்ணெயும் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, அதுவும் ரீஃபைண்டாக இல்லாமல், அதாவது ஏதோ ஒரு பிராண்டட் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து அரைச்சி வாங்கிறது ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு எடுத்து இதில் வச்சு தட்டிடலாம். இந்த கீரை இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரணும். தண்ணி தொட்டு தட்டுறப்போ நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் மெலிசாகவும் வரும். நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மீண்டும் அடுத்த டைம் போடுறப்போ இந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அடுத்தது சேர்த்துக்கலாம். இது வந்து ஈவினிங்களுக்கு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். நல்ல ஸ்நாக்ஸுங்கிற சொல்கிறத விட சத்தான ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ராகியில் அதிகமான சுண்ணாம்பு சத்து இருக்குது. கீரையில் தேவையான அளவு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்கிற பொருட்களை பயன்படுத்தியிருக்கிறோம். அதாவது முருங்கைக்கீரை, கொத்தமல்லியும் பயன்படுத்தியிருக்கோம். சுற்றியும் எண்ணெய் விட்டு நல்லா வேக விடலாம். ராகி ரொட்டி தயார்.